மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இவ்வளோ எளிமையான தியானத்தை நமக்கு கொடுத்த பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், தினமும் தியானம் என்பது மிக முக்கியமாக செய்யணும். எதற்காக அப்படின்னா, ஒரு யோகி ஆகணும் அப்படின்னா நம்முடைய அனைத்து பயங்களும் கிளியர் பண்ணிட்டு பயம் இல்லாத ஒரு மனிதனாக ஆகணும் அப்படின்னா நமக்கு தியானம் என்பது மிக முக்கியமானது. யோகி என்பவர் பயம் இல்லாதவர், முமுட்சு சொல்லுவாங்க. உயர்ந்த ஆன்மீக நிலையில் ஒரு படி கீழே இருக்கிறவங்க தான் முமுட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த முமுட்சுவுக்கு எந்த வகையான பயமும் இருக்காது. அவருடைய உடல் பற்றியாகட்டும், மனம் பற்றியாகட்டும், புத்தியின் பற்றியாகட்டும், இந்த உலகம் பற்றியாகட்டும், மேல உலகங்கள் பற்றியாகட்டும், எந்த விதமான பயங்களும் இருக்காது. அவர்தான் முமுட்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அடுத்த படி என்ன அப்படின்னா மோக்ஷம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிறவி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே சில பயங்கள் எல்லாமே நாம கொண்டு வரும். பயம் இல்லாத வாழ்க்கை இருக்கு அப்படின்னா அங்கு லர்னிங்ஸ் என்பது இருக்காது. அதற்காக ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பிறவி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே சில பயங்களோட வாழ்க்கை டிசைன் பண்ணி கொண்டு வருவோம். அதற்காக இந்த பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பாத்திரம் என்பது பிளே பண்ணும். இந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பயம். சில பேருக்கு தண்ணி பார்த்தால் பயம், சில பேருக்கு தீ பார்த்தால் பயம், சில பேருக்கு நோய் இருந்தால் பயம், சில பேருக்கு பணம் என்றால், சில பேருக்கு ஜாப் என்றால், சில பேருக்கு வியாபாரம் என்றால், சில பேருக்கு குழந்தைகள் பிறந்தும் என்றால், இந்த விதமான வகையான பயங்கள் என்பது இருக்கும். இந்த பயம் இல்லாம வருவோம் அப்படின்னா இந்த பூலகத்திற்கு வளர்ச்சி என்பது வர. அதற்காக முக்கியமாக ஏதோ ஒரு பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் பிளான்ல கொண்டு வரும். இங்கே பூலகத்துல எத்தனையோ உலகங்களுக்கு சென்ற நிறைய யோகிமார்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஞானத்தை ஒரு புத்தகமாக நம்மளுக்கு கொடுத்து போயிருக்கிறாங்க. எந்த விதமான பயமாகட்டும், எந்த விதமான துன்பமாகட்டும், எந்த விதமான கஷ்டமாகட்டும், எதா இருந்தாலும் சரி அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் என்பது இந்த பூலகத்துல நம்மளுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஒரு டெத்துக்கு சம்பந்தப்பட்ட பயமாகட்டும், இல்ல இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்றால் லோப்சாங் ராம்பாவோட புத்தகங்களை படித்தால் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாழ்க்கையை அற்புதமாக அழகாக வாழணும் என்றால், அந்த ஞானத்தை பெறணும் என்றால் ஓஷோ அவர்களுடைய புத்தகம் வாசிக்கணும். நான் யார், நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரமண மகர்ஷி அவர்களுடைய புத்தகத்தை வாசிக்கணும். இந்த மாதிரி நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான ஞானம் அனைத்து புத்தகங்கள்லையும் கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்தீங்க அப்படின்னா விலங்குகள்ல மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட பயம் என்பது இருக்கும். ஃபியர் ஆஃப் டெத் அப்படின்றது ஒவ்வொரு விலங்குகளையும் நம்ம பார்க்கலாம். ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும், ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஒரு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு விலங்கு தான் மனிதர் அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வேறு விலங்குகளுக்கு எல்லாருக்குமே சில பயங்கள் இருக்கும். ஆனா இந்த மனிதனுக்கு மட்டும் ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான வகையான பயங்கள் என்பது இருக்கும். எனக்கு வேலை போயிடுமே, வியாபாரத்துல நஷ்டமாகுமோ, எனக்கு குழந்தைகள் பெற முடியாதோ, ஆண் குழந்தை பிறக்குவானோ இல்லையோ, வியாபாரத்துல நஷ்டம் ஏதாவது வந்தால் நான் என்ன பண்ணணும், என்னுடைய சமூகத்துல மதிப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, மரியாதை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும். இந்த வகையான பயங்கள் என்பது நம்ம இந்த மனித பிறவியில் நாம எல்லாரும் பார்க்க முடியும் மாஸ்டர்ஸ். எதுக்காக இந்த பயங்கள் எல்லாமே வருது அப்படின்னா, நம்முடைய ஆன்ம பயணம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஃபேன்ட் சோல் இருந்து ஒரு இன்ஃபைனட் சோல் வரைக்கும் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது முக்கியமாக இருக்கும். இந்த ஆன்ம வளர்ச்சி எப்படி வருது? நீ ஒரு இன்ஃபைனட் சோல், ஒரு பூர்ணாத்மா அப்படின்ட்டு சொல்ல முடியும் அப்படின்னா
ஒரு பயம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அனைத்து உலகங்களுடைய ஆன்ம ஞானம் என்பது உங்களுக்கு இருக்கணும். அதற்காக ஒவ்வொரு பிறவிலையும் அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம வருவோம். ஒரு பிறவி எடுத்து வருவோம். ஒரு வியாபாரத்துல பயம் இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய பிசினஸ் மேன் மாதிரி நம்ம வரும். அடிக்கடிக்கு பயம் வரும். குழந்தைகள் பற்றி பயமா இருந்தால் ஒரு பெண் பிறவி எடுத்துட்டு ஒரு 4 குழந்தைகள் 10 குழந்தைகள் அந்த மாதிரி நான் பெண் பெற்று அந்த குழந்தைகள் பற்றி ஏதாவது பயம் இருந்தா அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவிலையும் எல்லையே இல்லாத பயங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி லாஸ்ட் லைஃப் டைம்ல இன்ஃபைனைட் சோலுக்கு கீழே, அதாவது டிரான்சிடென்டல் சோல் டிரான்சிடென்டல் சோல் ஸ்டேஜ்ல அனைத்து பயங்களும் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் கடைசி பயம் எது இருக்கும் அப்படின்னா ஃபியர் ஆஃப் டெத். அந்த மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட பயம் என்பது நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ வில் பிகம் ஏ முமுக்ஷு. டிரான்சிடென்டல் சோலுக்கு ஒரு படி கீழே, அதாவது முக்தியை பெறுவதற்கு தகுதியாளர்களாக நாம இருக்கிறோம். அவர்தான் முமுக்ஷு, ஒரு யோகியாக மாறிடுவோம். இங்க எங்க பார்த்தாலும் இந்து தர்மத்துல கோயில்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு கை இப்படி வச்சிருப்பாங்க, ஒரு கை இப்படி வச்சிருப்பாங்க. இதற்கு ஒரு பெரிய மீனிங் இருக்கு. இந்த கை இப்படி இருக்கு அப்படின்னா அபயம், இந்த கை இப்படி கீழே இருக்கு அப்படின்னா வரதா. அபயா முத்ரா, வரதா முத்ரா அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். எப்ப நமக்கு அனைத்து பயங்களும் போயிடுவோமோ, எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அபயம் அப்படின்றது நம்முடைய ஆன்மாவின் மூலம் வருது. எப்போ நம்முடைய ஆன்மாவின் மூலம் அந்த அபயம் அப்படின்றது வருதோ, நம்மளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம பெற முடியும் அப்படின்றது தான் இந்த வரதா முத்ரை. அனைத்து வரங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. டோன்ட் ஃபியர், எவ்ரிதிங் வில் கம் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் ஒரு விக்கிரகம் பண்ணி அங்கே வச்சிருப்பாங்க கோயில்ல. நீங்க எந்த கோயில் இல்ல சில விக்கிரகங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு கை மேல, ஒரு கை கீழே, அபயா முத்ரா, வரதா முத்ரா அப்படின்னு சொல்லி. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பயம் இருக்கு அப்படின்னா அங்கே நாம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதற்காகவே முன்னோர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பயம் இருக்கு அப்படின்னா அந்த செயல் செய்யுங்கள். நீங்க எதுக்காக அப்படின்னா, எந்த சத்தியத்தை நம்ம உணர்லையோ அந்த சத்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலை வந்தால் அந்த பயம் என்பது ட்ரிகர் ஆகும். சில பேருக்கு இருட்டு அப்படின்னா பயம், இருட்டுல எதுவும் இருக்காது, ஆனாலும் பயம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஆக போகுதோ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த இருட்டுல ஜர்னி பண்ணணும். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தெரியுது, ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாக்க ஆட்டோமேட்டிக்கா இருட்டு அப்படின்றது பயம் போயிடும். சில பேருக்கு தண்ணி அப்படின்னா பயம். ஒரு ஸ்விம்மிங் பூல்ல போய் ஏதாவது ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் என்பது போயிடும். ஸோ நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது பயங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசிக்கணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பயங்கள் எல்லாமே கிளியர் ஆக்கி நமக்கு ஒரு அற்புதமான பயம் இல்லாத வாழ்க்கை என்பது கிடைக்கும். ஆனா எந்த பயம் எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் என்பது மிக முக்கியமாக செய்யணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் பண்ணணும். நம்ம பற்றி நமக்கு அறிமுகம் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன கிளியர் ஆகணுமோ எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். எதாவது பெறணுமோ அதெல்லாம் பெற முடியும். எதாவது எல்லாருக்குமே கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுக்கலாம். அதற்கு தான் ஆன்மீக வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.